முதலாவது நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம். ஸோ யார் யாரெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்று பிறந்திருக்கீங்களோ, ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருக்குதோ, ஸோ அவங்க கட்டாயம் சனிக்கிழமை அன்று ஈட்டி மரத்தை நடணும். ஸோ சனிக்கிழமை, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று, அஸ்வினி நட்சத்திர நாளன்று ஈட்டி மரக்கன்றை நீங்கள் நட்டு வைத்து விட்டு அதற்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ அதுக்கு தண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறையாக நீங்கள் அந்த மரத்தை நட்டு அதன் வழியாக வழிபாடு ஒரு தீபம் வாரம் சனிக்கிழமையில் ஏற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பொதுவாகவே இந்த அஸ்வினி அப்படிங்கும் பொழுது மெடிசன் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே இதில் அடங்குது. ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் சரி, இல்லை மெடிசன் சார்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலும் சரி, யார் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருக்கோ ஈட்டி மரக்கன்றை சனிக்கிழமையிலையோ உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்றோ நட்டு வைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும்.